அந்த கிழவி எங்க போனா? நான் எங்கடா இருக்கப்போ? டேய் பைத்தியக்காரா, நீ ஊர்ல தான்டா இருக்க, பக்கத்துல இருக்க. சென்னைக்கு போனவ இங்க எப்படா வந்த? டேய் காரிங்கடா. அது அது வழியில நின்னு போச்சுடா. ஆமா, அந்த கிழவி எங்கடா? எந்த கிழவிடா? என்னாச்சு உனக்கு? குடிச்சிருக்கியா? இல்லண்ணா, இவன் எதையோ பார்த்து பயந்துருக்கான். டேய் பூவலிங்கம், உனக்கு என்னாச்சு? ராத்திரி நீ சென்னைக்கு கிளம்பலையா? நான் சென்னைக்கு தானே கிளம்புறேன். 10 கிலோமீட்டர் தாண்டி பெட்ரோல் கூட போட்டேனே. அங்க என்னாச்சு தெரியுமா? பாவி, அப்ப நீ சென்னைக்கு போல, பேயதான் பார்த்த. ஏய் போடா, நான் உழைச்சதே பெரிய விஷயம். இனிமே என்ன தனியெல்லாம் அனுப்பாதீங்க. எங்கனாலும் நம்ம ஒன்னாவே போலாம். இவனை போய் அனுப்புனீங்களா? எங்கேயோ போய் காரை தொலைச்சிட்டு வந்திருக்கான். சரி சரி விட்டுங்கடா, இதெல்லாம் வெளியில சொல்லிக்காதீங்க. டேய் பூவலிங்கம், எந்திரி, குளிச்சுட்டு கிளம்பு. முதல்ல கார் எடுக்கணும். எழுந்துடா. நான் தனியால எங்கேயும் போக மாட்டேப்பா. சரிடா, நாங்களும் கூட வரோம், ஒன்னா போலாம். அப்போனா சரி. பார்த்து. சாவி எங்கடா? சாவி உள்ளதா இருக்கு, ஆனா திறக்க முடியாது. உள்ளவே லாக் ஆயிருக்கு. டேய், சாவி உள்ள இருக்கு, எப்படி லாக் ஆகும்? வளராதடா. நானா வளர்றேன்? ராத்திரி நீ பாத்துருக்கணுமே, பேய் ஒரு பக்கம், காரு கத்துது, லைட்டு அணைஞ்சு அணைஞ்சு எரியுது, கதவை திறக்கவே முடியல. இப்ப என்னடா சொல்ல வர? காரை திறக்கவே முடியாதா? தெரியலண்ணே, அதுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இந்த காருக்கு பேய் பெட்ரோல் போடுதுண்ணே, ஆனா ஸ்டார்ட் ஆகல. இதுக்கு மேலே ஆகுமான்னு தெரியலண்ணே. டேய் போதுண்டா, பேசிய கொன்றுவ போல இருக்கு. டேய் லூசு, திறந்தாண்டா இருக்கு. அப்படியா? ராத்திரி அந்த இல இழுத்த திறக்கவே இல்லை, இப்ப எப்படி திறந்துச்சு? நான் சொன்னலண்ணே, இந்த காருக்கு பேய் பிடிச்சிருக்கண்ணே. டேய் இருக்கா, பேசாம இருடா. இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அருணகிரி, விட்ட நம்மள பைத்தியக்காரனை கேடுவான். சரி, கார் ஸ்டார்ட் ஆகுதானே பாரு. லூஸ். என்ன இங்க ஒரு போட்டோ இருக்குண்ணே? போட்டோ? ஏய் இவதான், அது கூட. அண்ணே, இந்த பொண்ணு தானே? இவதானே? ஏய் ராத்திரி இந்த பொண்ணு தானே வந்தா? இவதானே? இவதானா? நல்லா பாரு. டேய் அதேடா. என்னங்க ஒண்ணு காணோம், வெட்டாட்டியா இருக்கு. டேய் திருப்பி பாருடா. டேய் என்னடா? அடுத்தது சாக போறது நரேஷ். டேய், நீங்க ஒவ்வொருத்தரா சாக போறீங்கடா.
அடுத்து சாக போறது நரேஷ். என் புள்ளையான என் புள்ள சாக போறான, என் புள்ள சாக போறானா? வர வர நம்ம நிலைமை மோசமாயிட்டே போகுது. நம்ம 10 அடி பாஞ்சா அந்த பேய் 16 அடி பாயுது. இதுக்கு என்னதான் முடிவு? நாம ஒருத்தியை தான் கொண்டோம், ஆனா அவ காட்டேரிக்கு காவு கொடுக்கிற மாதிரி வரிசையா கொண்டுகிட்டே இருக்கா. முதல்ல சுதர்சன கொண்டா, அதுக்கப்புறம் தேவா, விஜய, பகவான்ஜி, மார்த்தாண்ட, இப்படி வரிசையா காலி பண்ணிட்டே போறா. அதுக்கு மேல ஏகப்பட்ட அடியாளுங்க வேற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மளிகை கடை லிஸ்ட் மாதிரி செத்தவங்க லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இப்பெல்லாம் நம்ம தெரு பக்கம் சாமியாருங்க வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா கூட்டிட்டு போய் கொண்டுருவோமா. இப்ப கடைசியா அடுத்து சாக போற நரேஷ்னு தாக்கல் வேற பண்ணிருக்கா. இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான். அருணகிரி, பூவலிங்கம், ராஜராஜ, கைலாசம், ஜமீன்னு எல்லாத்துக்கும் பேர் எழுதி மொத்தமா கொண்டுருவா. அப்புறம் அவ சபதம் பண்ண மாதிரி நம்ம வம்சம் ஆண் வாரிசே இல்லாம அழிஞ்சு போயிடும். இங்க பாருங்க, இதுக்கு உடனடியே ஏதாவது பண்ணுங்க. இல்லனா இந்த 1,000,000 ஜமீன் குடும்பத்தை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது.